ennaichaddy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு, தேங்காய் அரை மூடி, மட்டன் 1.5 கிலோ, வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள், அதாவது பட்டை 5 துண்டு, ஏலக்காய் 5 எண்ணிக்கை, அன்னாசிப்பூ 5 எண்ணிக்கை, கல்பாசிப்பூ 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு அரைத்த விழுது 4 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, மட்டன் 1.5 கிலோ, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி மட்டனை வேக வைக்க வெந்தவுடன் மட்டன் தனியாகவும் அது வெந்த சூப் தனியாகவும் பிரித்து வைத்துக்கொள்ள வேண்டும். சூப்பை நம்ம பிரியாணிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசி 2 கிலோ, பச்சை பட்டாணி 2 கப், பிரியாணி இலை 3, சோம்பு 1 ஸ்பூன். ஒரு வாயாண்ட பாத்திரத்தில் 500 மில்லி எண்ணெய் ஊற்றணும், 50 ml நெய் ஊற்ற வேண்டும். நல்லா வெந்தோன்னே பிரியாணி இலை 3, சோம்பு 1 ஸ்பூன், முந்திரி 20 எண்ணிக்கை போட்டு பொரிய விடணும். முந்திரி இலை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூன் போடணும். கருவேப்பிலை சிறிதளவு போட வேண்டும். தக்காளி 3/4 கிலோ அரிஞ்சு போடணும். புதினா கொத்தமல்லி அரிஞ்சு போடணும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா தக்காளி வெங்காயம் வெந்து எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கணும். மிளகாய் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 6 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன். அரைத்த பொருள், அதாவது பறை 5 துண்டு, ஏலக்காய் 5 எண்ணிக்கை, அன்னாசிப்பூ 5, கல்பாசிப்பூ 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். இதெல்லாம் வறுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி தூளை போடணும். ரெண்டு கப் தயிர் ஊற்றணும்.
மட்டன் வேக வைத்ததை போடணும். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி பச்சை பட்டாணி 2 கப். மட்டன் வேக வச்ச தண்ணி 8 கப் ரைஸுக்கு 12 கப் தண்ணி ஊற்றணும். மட்டன் வேக வைத்த தண்ணீர் மற்றும் தண்ணீர் இரண்டும் சேர்த்து 12 கப் வருமாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். தேங்காய், கொத்தமல்லி, புதினா அரைத்த விழுது, எட்டு கப் பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணி விட்டு களைஞ்சி போட வேண்டும். இரண்டு மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிந்து விட வேண்டும். கிண்டி விடணுமா? கிண்டி விடுறதுனா போட்டு இப்படி கிண்டக்கூடாது, கீழே பிடிக்காம இருக்க. அப்படி 4 சைடும் அப்படி அப்படி ஒரு கிண்டு. தண்ணி வற்றி போய் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்க பாகத்தில் மூடி எடுத்து போட்டு மூடி தம் போடுறதுக்காக சுடு தண்ணி எடுத்து மேலே வைக்கணும். பின்பு ஒரு 10 நிமிடம் கழித்து ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி போட்டு கூடவே நெய் 50 ml போட்டு இறக்கினா சுவையான பிரியாணி ரெடி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைப்பதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள குறை நிறைகள் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.